கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னத்தில் ராகு 7 கேது, மனம் அலைப்பாயும், அது பாட்டுக்கு அப்படி தான் இருக்கும். 7 சனியும் நடக்குது. அதனால் என்ன, சில விஷயங்கள் நமக்கு தடங்கி நடக்குது. எல்லாமே எதுவுமே ஸ்மூத்தாக இல்லை. ஒரு ரோட்டில் போகிறேன், நல்ல ஸ்பீடில் நிம்மதியாக அப்படி ஸ்மூத்தாக போக முடியல, நாளில் ஒரு பள்ளம் டுபுக்குன்னு இறங்கி ஏறும். இந்த மாதிரி நம்ம பயணம் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு சில நல்ல விஷயங்களை பார்த்தா 5ஆம் இடம், அதுதான் புகழ் பெருமை எல்லாத்த பற்றியும் பேசுறது. இந்த 5ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. 9ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு வரார், 1ஆம் தேதி குரு 6ஆம் வீட்டுக்கு போகிறார். ஆனால் புதன் தொடர்ந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறார், கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போ 5ஆம் இடம் பலமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னதான் மேடு பள்ளங்கள் இருந்தாலும் நீங்கள் சென்று அடைய வேண்டிய இலக்கை அழகாக அடைவீர்கள். அதனால் உங்கள் பேரில் எந்த குத்தமும் இருக்காது, குறையும் இருக்காது. உங்கள் பயணம் இனிதே இருக்கும். என்ன அங்கங்கே அடித்தா கொஞ்சம் முதுகில் வலிக்கும், டுபுகுன்னு எல்லாம், அது ஒரு பக்கம். ஆனால் நெட் ரிசல்ட் இம்பார்ட்டன்ட், அது நல்லா இருக்குது. சுகஸ்தானம்னு சொல்கிறோம் 4ஆம் வீட்டை. அந்த வீட்டில் யார் இருக்காங்க? சூரியன். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி அன்று சூரியன் 5ஆம் வீட்டுக்கு போகிறார், தப்பில்லை. செவ்வாய் 4ஆம் வீட்டுக்குள்ளே வந்துடுறார், கிட்டத்தட்ட 20 தேதி வாக்கில். இப்போ 4ஆம் வீட்டில் கொஞ்ச நாள், அந்த 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன், அப்புறம் 20ஆம் தேதியிலும் செவ்வாய், ஏறத்தாழ இந்த உஷ்ணாதிக்க கிரகங்கள் 4ஆம் வீட்டில். அப்போ சுகஸ்தானத்தில் உஷ்ணாதிக்க கிரகங்கள் இருந்தால் என்ன? பிஸி ஷெட்யூல். சாப்பிடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை, காதலிக்க நேரமே இல்லை, அப்படி ஒரு தமாஷா இருக்கும் லைஃபு.